நான் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் நல்லிபாளையம் கிராமங்க. ஆக்சுவலாக குட்டை அமைச்சு விவசாயம் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணேங்க. விஜேயில் தான் நான் பாய் எடுத்துங்க. எனக்கு ஹிப்போ மெட்டீரியல் தான் கொடுத்தாங்க சார். நம்ம பெட்டராகவே இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 75க்கு 85 குட்டைங்க. டெப்த்து பார்த்தீங்கன்னா 12 அடி டெப்த்துங்க. டேப்பர் பண்ணிட்டேன் குட்டையை. ஒரு 7 லட்சம் லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்குதுங்க. ஒரு 7 ஏக்கர் விவசாயத்துக்கு 4 தண்ணி விடுற அளவுக்கு ட்ரிப்பில் வந்து 4 தடவை பாய்க்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் வருதுங்க. ஒன்றும் கம்ப்ளைண்ட் இல்லைங்க, மெட்டீரியல் பெட்டராக இருக்குது. ரெண்டாவது சப்போர்ட் பண்ணி அவங்களே பேக் பண்ணி கரெக்டாக மடித்து கொடுத்தாங்க. நான் சென்டரில் குட்டைக்கு நடுவால் வச்சு கீழே வச்சு 2 பக்கம் விரிச்சு விடும்போது எனக்கு ஈஸியாக இருந்தது. ஹேண்டில் பண்ணி இழுத்துட்டு போகிறதோ அங்கே இங்கேயும் தூக்க முடியாமல் ஒரு 170 கிலோங்க, 75க்கு 85 அதை ஹேண்டில் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருந்ததுங்க. ப்ராப்ளம் இல்லை, மெட்டீரியல் நல்லாயிருக்கு. பட் இப்போ 1 இயர் ஆகிடுச்சுங்க. ஒரு பேட்ச் வந்து மரவள்ளிக்கிழங்கு எடுத்துட்டேன். அடுத்து செகண்ட் பேட்ச் போட்டு இப்போது பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஒரு 3வது தண்ணி கட்டியிருக்கிறேங்க. காங்கிரீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவு குட்டை பண்ணேன்னா எனக்கு ஒரு 8 லட்ச ரூபா செலவாகுதுங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 7 லட்ச ரூபா மினிமம் ஆகுங்க சிம்பிளாக பண்ணால் கூட. இதை நான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ஒரு 45,000 ரூபாய்க்கு படுத்தா தார்பாய் வந்து எனக்கு ஒரு 46 ரூபா வந்ததுங்க. ப்ளஸ் குட்டை செலவு ஒரு 15 to 20 ரூபா வந்ததுங்க. ஒரு 70 அதிகபட்சம் ஒரு 70 to 75 ரூபாயில் பக்காவாக பண்ணிட்டேன். ஒரு 1 லேக்குள்ளே நான் வந்து பண்ணிட்டேன். எனக்கு ஒரு 6 லேக் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இதை காங்கிரீட் பண்ணியிருந்தோம்னா இன்னொரு 6 லேக் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகி போயிடும். பட் இது ஒரு 3 இயர்ஸ் லைஃப் டைம் கொடுத்துருக்காங்க வாரண்டி. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மிங்க. கிணறு ஆப்ஷன் போகும்போது அமௌண்ட் 8 லட்ச ரூபா 7 லட்ச ரூபா கிணத்துக்கு ஆகுதுங்க. இது நான் 1 லட்ச ரூபாயில் முடிச்சிட்டேங்க. நான் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஹிட்டாச்சி விட்டு வெட்டி ஒரே வாரத்தில் கிளியர் பண்ணிட்டேன். இது கிணறு வெட்டுனா ஒரு வருஷம் ஆகுங்க. ப்ராஜெக்ட் வந்து 3 மந்த்ஸ்லேயே கம்ப்ளீட் பண்ணி நான் வந்து தண்ணி எடுத்து விட்டு ட்ரிப்பு போட்டு குச்சி நட்டு பண்ணிட்டேங்க. ஓகே, சர்வீஸ் பெட்டர் தாங்க. பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து 3 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து 5 இயர்ஸுக்கு மேலே வருங்க. ஏன்னா தண்ணி லோடு பண்ணி எடுத்து வெயில் இல்லாமல் இருந்ததுன்னா வெயிலுக்கு ஒன்றும் ஆகலைங்க. இப்போ 1 இயர்லாம் எனக்குலாம் ஒன்றுமே ஆகலைங்க. பெட்டராக இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே வீடியோ பார்க்கலாம், இதை எடுத்து பார்த்துருங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ஒரு எந்த பக்கம் டேப்பர் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் அந்த தண்ணியை குறைச்சிட்டு அந்த பாசத்தை வந்து நம்ம க்ளீன் பண்ணுற ரப்பர் மாதிரி வச்சு இழுத்துட்டு போய் ஒரு பக்கம் போட்டு கூடையில் அள்ளி வெளியே போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இது ஆள் ஏறினாலும் ஒன்றும் ஆகலைங்க. இது ஆகலை. இது நான் எடுத்து 300 வைக்கிறாங்க. கிழிஞ்சாலும் பேண்டேஜ் போட்டுக்கலாங்க. கிளியாதுங்க, 100% கிளியாதுங்க. ஏன்னா நான் உள்ள மோட்டர் முதற்கொண்டு நான் தான் இறக்கிருக்கிறேன். நான் தான் உள்ளே இறங்கி ஆப்ரேட் பண்ணேன். மோட்ரு இறக்கி பைப்பு ஃபிட் பண்ணதெல்லாம் அது ஒன்றும் ஆகலைங்க. நெட்டில் அடித்தங்க, நம்பர் வந்தது. அதுலேருந்து கூப்பிட்டு ஆஃபீஸுக்கு கூப்பிட்டேன். ஒரு அருண் மேனேஜர் கான்டாக்ட் பண்ணேன். டெலிவரியெல்லாம் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு ஆட்டோ அனுப்பிச்சி விட்டாங்க. அங்கேயே ஏற்றி விட்டாங்க. இங்கே வந்து கரெக்டாக இறக்கிட்டேன். ஒரு குட்டை நப்புன்னா எனக்கு வந்து 4 தண்ணி வருதுங்க. 4 to 5 தண்ணி வருதுங்க. தாராளமாக பண்ணலாம். 300 மைக்ரான் போட்டால் யாராக இருந்தாலும் பெட்ரு. ஆமாங்க, அது கம்மி வேண்டாங்க. ஏன்னா அந்த கல் குத்தும், இந்த பிரச்சனைகளாக இருக்குது. 300 மைக்ரான் போட்டால் ஓகேங்க, பெட்டருங்க. எங்கள் மெட்டீரியல் அதை ஃபிக்ஸ் பண்ணுற அந்த 12 அடி வருங்க சீட்டு. அதை வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் பக்காவாக விஜேயில் ரொம்ப தெளிவாக பண்ணி தராங்க. நீங்கள் இப்போ படுத்தால் வந்து எங்கே ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க யாருமே. அந்தளவுக்கு பக்காவாக பண்ணி கொடுக்குறாங்க. ஆமாங்க, எந்த ஒரு லீக்கேஜோ எதுவுமே கிடையாதுங்க. ஒரு கிளியரதோ ஒன்றும் கிடையாதுங்க. கம்பெனி சர்வீஸ் பெட்டராக இருக்குது. ஆமாங்க, மற்றெல்லாம் எங்கேயுமே கேட்க கிடையாதுங்க. ஆன்லைனில் போட்டேன், சரி ஈரோடு விஜேன்னு சர்ச் பண்ணிட்டு நான் ஓகே பண்ணிட்டேன். கம்பெனியோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி.